பாதிப்படைகிறது ஒரு இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்படுறது, அதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளில தெரிகிறது வேற. ஆனா போர் பதற்றம் அப்படின்றது அது அந்த அந்த நாடுகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அந்த நாடை சார்ந்து இருக்கக்கூடிய நாடாக இருக்கட்டும், அல்லது அந்த நாடின் மூலியமாக பயன்பெறக்கூடிய நாடாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் இன்னும் ஒரு சில ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ளதான் டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்டர்ஸ்குள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் போயிடுறது ரொம்ப குறைவு. ஆனா அங்க போறவங்களும் மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க என்னன்னா, இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, தாய்லாந்து பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோவிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு சிவன் கோவிலாக இருக்கு. ஆனால் அந்த கோவிலை கட்டிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா கம்போடியாவை சேர்ந்தவர்கள். அப்படின்னா இது எங்களோட பிரான்சஸ் கோவில் மாதிரி ஒரு மாடல் இருக்கு அப்படின்றது இவங்க சொல்றது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க போய் அங்க அந்த வழிபடுதல் கூடிய விஷயங்கள் இருக்கும். அதாவது தாய்லாந்துல இருக்கவர்களையோ அல்லது கம்போடியாவில் இருக்கவங்களையோ அந்த பார்டர்ல இருக்கிறனால போகும்னு நினைக்கும் போது, ராணுவ வீரர்கள் ஏன் பார்டருக்குள்ள வராங்க, ராணுவ வீரர்கள் ஏன் பார்டருக்குள்ள வராங்கன்ற அந்த பிரச்சனை தான் பெருசா போகுது. மனிதர்களும் 2 பேரும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களா இருப்பான். சரிங்களா, இவங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க ஃப்ரீக்வெண்டா, இவங்க அடிக்கடி இந்த வந்துட்டு போவாங்க ஃப்ரீக்வெண்டான்ற ஒரு நல்ல ஒரு இணக்கங்கள் தான் ஒரு காலத்துல இருந்து இருந்துச்சு. இந்த அரசாங்கத்தோட சண்டை, அரசின் சார்பு பொலிட்டிக்கல் ரீதியான சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாக்கப்படும் போதுதான் இந்த இஷ்யூ பெருசா உருவெடுக்குது. இதை ராணுவ வீரர்கள் பண்றாங்கன்றதான் ரொம்ப பெரிய விஷயம். இங்க என்ன பிரச்சனையாக நீங்க பார்க்கப்படுதுன்னா, சரி உன் பார்டருக்குள்ள நீ கண்ணி வெடி வச்சுக்கிற, அதை வச்சுக்கிற, இதை வச்சுக்கிற, அதெல்லாம் ஓகே. இது சாதாரணமான ஒரு எல்லை பகுதியாக இருக்கும்போது யார் வேணாலும் பயணிக்கலான்னு இருக்கும்போது ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வராது, அவர் அதை வெதித்திருந்தாருன்னா அப்படி கிரியேட் பண்ணப்பட்டு. எப்பவுமே இந்த உலகத்துல பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு மனுஷன் நல்லது சொல்றதுதான் பிரச்சனை, கெட்டது சொன்னா அவன் சூப்பர். இப்ப நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க, இல்லப்பா நீ பண்ணிருக்கிறது தவறு, கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நான் கெட்டவன். என்ன நடந்துற போது பாத்துக்கலாம் விடுவா அப்படின்னு அவன் பக்கத்துல நிக்கிறவன் நல்லவன். சப்போர்ட் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை உலக அரசியலா மாறும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக மோத முடியாம மறைமுகமாக இந்த மோதலுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அதை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் ஒரு அதாவது கடவுள் நீங்க கும்பிடும் போது என்ன சொல்லி தராங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத, உனக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அந்த பவரும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த கேள்வி நினைக்காத அந்த கோயில் அந்த பிரச்சனை நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லுது. நீ கோவிலுக்குள்ள வந்த உடனே செருப்புகளை கழட்டி விட்டுட்டு வா அப்படின்னா, கோவில் கட்டுறது இல்லைங்க வெற்றி. அந்த கோவில் கட்டுவதற்கு இதற்கப்புறமும் எந்த பிரச்சனை வேணா, யாரோட உசுரும் போக வேணா, யாரோ ஒரு கடவுள் சாமி அங்க இருந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் உண்மையான வெற்றி. அப்ப இந்த 2 நாடு அப்படி நினைக்கல சார். அப்ப என்னங்க நினைக்கிறதுக்கான நேரம் உருவாக்கணும். எந்த பிரச்சனையுமே ஒரே நல்ல சொல்யூஷன் வராது. இன்னைக்கு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ கொஞ்ச காலமாவே நம்ம எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் பிரச்சனை, இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போர் அப்படின்னு நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஈரான் இஸ்ரேல் போரா இருக்கட்டும், காசா இஸ்ரேல் பிரச்சனை, அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த போர் பதற்றம், இதுக்கு இடையில இன்னொரு 2 நாடுகளை இந்த லிஸ்ட்ல சேர்றாங்க சார், கம்போடியா அண்ட் தாய்லாந்து. இந்த 2 நாட்டுக்கு இடையே ஒரு எல்லை பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது மட்டும் இல்லாம 2 நாடுகளும் பரஸ்பரமா தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எதனால இந்த பிரச்சனை வந்தது சார்? பொதுவா தாய்லாந்து நீங்க கம்போடியா கூட எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. தாய்லாந்து சுற்றுலாத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்கல இருந்து எல்லாரும் முதல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ஜாய்மெண்ட் வேணும்னா அது முதல்ல தாய்லாண்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் இது இருக்கு. அதே மாதிரி நமக்கு அந்த விசா ஃப்ரீ அவைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. அந்த மாதிரி நிறைய பேர் தாய்லாந்து நோக்கி போறது வழக்கம். நடுவுல இதே தாய்லாண்டோட பேர் நடுவுல நடந்த அந்த பூகம்பம்ல ரொம்ப பெருசா பேசப்பட்டு அதுல இருந்த மனிதர்களுக்காக உதவி செய்வதற்காக இந்தியாவில இருந்து உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு அது போச்சு. பட் இப்ப கேட்டிருக்கக்கூடிய செய்தி கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. ஏன்னா மக்கள் பாதிப்படைகிறது ஒரு இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்படுறது, அதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளில தெரிகிறது வேற. ஆனா போர் பதற்றம் அப்படின்றது அது அந்த அந்த நாடுகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அந்த நாடை சார்ந்து இருக்கக்கூடிய நாடாக இருக்கட்டும், அல்லது அந்த நாடின் மூலியமாக பயன்பெறக்கூடிய நாடாக இருக்கட்டும், அல்லது அந்த நாட்டிற்கு சென்று மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகும்.
அது குறிப்பா தாய்லாந்து கம்போடியா இந்த போர் பதற்றம் வந்து புதுசு கிடையாது. நீங்க மத்த ரஷ்யா உக்ரைன் மத்த விஷயங்கள் நீங்க பாக்குறது எல்லாமே தொடர்ந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 800-1000 வருஷங்களாவே இந்த பிரச்சனை இருந்தது. சோ அப்பத்துல இருந்தே கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அது வந்து எல்லை நீங்க பார்டர் ஷேர் பண்ற எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். கம்போடியா வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸால ஆளப்பட்ட ஒரு கண்ட்ரில இருந்தது. ஆனா நீங்க தாய்லாந்தோட சிட்டிசன்ஷிப்ல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கவுண்ட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கம்போடியால ஒண்ணுமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தாய்லாந்துல அவ்வளவு கோடி மக்கள் வந்து வாழ்றாங்க. அதுவும் ஏழ்மை உள்ள ஒரு நாடுன்னு அது சொல்றாங்க. வந்து அதாவது டெவலப்டு இல்ல அப்படின்னாலே அது ஏழ்மை உள்ள நாடுன்னு நம்ம சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அதற்குன்னு வந்து எல்லா கஷ்டப்படுற மனுஷங்க வாழ்ற நாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப ஒரு 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 சின்ன சிட்டியாக இருந்தாலும் ஒரு இது இருந்தாலும் அவங்க டெவலப் பண்ணிக்காம விட்டாங்கன்னா ஒரு சில இடத்துல அது லேக் ஆகும். பட் ஆனா சைனாவோட சப்போர்ட் வந்து சீனா அரசாங்கத்தோட சப்போர்ட் வந்து கம்போடியாவுக்கு ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போனா சீனால இருக்கக்கூடிய ரொபோட்டிக் டாக்ஸ் எல்லாம் வந்து கம்போடியால பயன்படுத்துறது வழக்கம் நிறைய கொடுத்திருக்காங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி சீனா வந்து கம்போடியாவோட ஒரு மிகப்பெரிய கனெக்டட்ல இருக்கு. தாய்லாந்து வந்து எல்லா முக்கியமான கண்ட்ரிஸோடையும் ஒரு பெரிய கனெக்டட்ல வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டூரிஸ்ட் வகையில தான் அதோட இது இருந்தது. இங்க என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிரச்சனையோட முழு அடித்தளம் உருவாகுறதே ஒரு கோவில் ஆயிடுச்சு. சோ அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா அந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோவில். அந்த கோவில் அது பிரசாத் தாமுன்னு ஒரு 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 பெயர்ல உருவாக்க. தாமுயன்தாம். ஆமா. அதான் நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி சொல்லுவோம். அதாவது தாமுயந்தாம்ன்றது பிரசாத் தாமுயந்தாம்ன்றது கோயிலோட மிகப்பெரிய அந்த பேரு. அதாவது இங்க இருக்கக்கூடிய மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு அந்த ஊர்ல சொல்லக்கூடிய ஒரு பெயர்ன்னு வச்சுக்கோங்களேன். நானும் தாய்லாந்துல கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? அந்த கோயில்ல நான் போய் என்னைய சுட்டு போறதுக்கு அது வந்து பார்டர் இல்லையா? அவ்வளவு தூரம் போக வேண்டிய நேரம் ஏற்படவே ஏற்படாது. நம்ம போனாலே முக்கியமா ஐலாண்ட் போவோம் அல்லது சிட்டி போவோம். அந்த லைஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் தாய்லாந்துல எல்லாருமே போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பேங்காகா இருக்கும். ஸோ அது வந்து சிட்டில இருக்கக்கூடிய இடம். அதை விட்டீங்கன்னா பட்டாயாவா இருக்கும். அது வந்து ஐலாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். அப்புறம் இன்னும் ஒரு சில ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ளதான் டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்டர்ஸ்குள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் போயிடுறது ரொம்ப குறைவு. ஆனா அங்க போறவங்களும் மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க என்னன்னா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா தாய்லாந்து பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோவிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து ஒரு சிவன் கோயிலாக இருக்கு. ஆனால் அந்த கோவிலை வந்து கட்டிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கம்போடியா மனிதர்கள் கட்டிய கோயிலா இருந்தா அது கம்போடியாக்குள்ள தானே இருந்திருக்கணும். எப்படி தாய்லாந்துக்குள்ள இருக்கு? இப்படிதான் அதோட பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாகவே போயிட்டு இருக்கு. அதாவது என் கோயிலு எப்படி உங்ககிட்ட இருக்கு? உன் பார்டர்ல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இது. ஆனா இந்த காலம் இன்னைக்கும் இந்த உலகம் அறியாத புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த பார்டர் பிரிச்சதெல்லாம் வந்து நவீனமயமாக்கப்படும் போதோ அல்லது ஒரு பெயர் பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகமே உலக நாடு ஒரே நாடாகத்தான் இருந்தது. அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களோட எண்ணிக்கைகளை வச்சு அந்த மனிதர்களுடைய இதை வச்சுதான் அதை எல்லாமே பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அப்படியே நிறைய நாடு சுருங்கினதும் இருக்கு, நிறைய நாடு விரிந்ததும் இருக்கு இந்த ஒரு விஷயம். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அங்கோரியான் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த அங்கோரியான் ஆர்கிடெக்ட் வந்து கம்போடியால இருக்கக்கூடிய ஒரு புகழ்வாய்ந்த ஒரு கோவில், மிகப்பெரிய கோவிலும் அந்த அங்கோரியான் சார்ந்த கோவில் சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படும். அந்த ஆர்கிடெக்ட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இது எங்களோட பிரான்சஸ் கோவில் மாதிரி ஒரு மாடல் இருக்கு அப்படின்றது இவங்க சொல்றது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க போய் அங்க அந்த வழிபடுதல் கூடிய விஷயங்கள் இருக்கணும். அதாவது தாய்லாந்துல இருக்கவர்களையோ அல்லது கம்போடியால இருக்கவங்களையோ அந்த பார்டர்ல இருக்கிறதுனால போகணும்னு நினைக்கும் போது ஏன் ராணுவ வீரர்கள் ஏன் ஊன் பார்டருக்குள்ள வராங்க, ராணுவ வீரர்கள் ஏன் பார்டருக்குள்ள வராங்கன்ற அந்த பிரச்சனை தான் பெருசா போகுது. இது வந்து அரசாங்கம் சார்ந்து நீ வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவர்களுக்குள்ளேயே சுட்டுக்கிறது, இவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிறது. இது எப்படின்னா நீ நீ யாரா, நீ அப்புறம் என் ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு நம்ம இந்த ஊருக்குள்ள சண்டை எல்லாம் போடுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு ராணுவத்திற்கும் இடையே நடக்க ஆரம்பிக்குது. இதோட எக்ஸ்டென்ஷன்ல என்ன நடக்குதுன்னா ஒரு நாட்டோட பார்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கன்னி வெடிகளை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, இன்னொரு நாட்டோட ராணுவ வீரர்கள் அந்த அந்த பார்டருக்குள்ள உள்ள வரும்போது, பார்டருக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க வைக்கிறாங்க. வரும்போது ஒரு நாட்டை சேர்ந்தவர், அதாவது ஆப்போசிட் கண்ட்ரி சேர்ந்தவர் என்ன பண்றாரு, அவரோட கால் அதுல பட்டு வெடிச்சு சிதறி அவரோட கால் வந்து பீஸ் பீஸா தகற்றெறியப்படுது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பார்டர் சார், 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பார்டர் இருக்கு. அப்ப அந்த பார்டர் தாண்டி வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஆமா. அப்ப கோயிலுக்கு வர்றதா முறைப்படி பாஸ்போர்ட் எடுத்து அப்படி வரலாமே. அப்ப அந்த பார்டர் தாண்டி வர்றதுனால தானே பிரச்சனை. கரெக்ட். ஆக்சுவலி வந்து நீங்க சொல்றது சரி. பட் ஆனா அந்த பார்டரை இவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்தியாவோட பூட்டான் கண்ட்ரி பார்டர் ஷேரிங் நீங்க பாத்தீங்கன்னா
இது வந்து இப்படி இருக்கும், இங்க பூட்டான் இருக்கும், இங்க நடுவுல ஒரே ஒரு சின்ன ட்ரைனேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ட்ரைனேஜ் வந்து ஆள் மனுஷன் சும்மா கிராஸ் பண்ணி கூட போலாம். ஸோ பார்டர்ன்றது இன்னைக்கு நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு முள்வெளி வேலிகளை போட்டு நீங்க வந்து உள்ள வர முடியாது, அங்கிருந்து இப்படி போக முடியாது, அப்படி இருக்கிற பார்டர்ஸ் எல்லாம் நிறைய பார்டர் இருக்கவே இருக்காது. ஸோ பொதுவாகவே மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கங்கள்ல அந்த 2 மனிதர்களுக்குள்ள இப்ப நீங்க கம்போடியால இருக்கக்கூடியவர்களையும் இந்தியா நீங்க தாய்லாந்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் 2 பேரும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க ஃப்ரீக்வெண்டா, இவங்க அடிக்கடி இந்த வந்துட்டு போவாங்க ஃப்ரீக்வெண்டான்ற ஒரு 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 நல்ல ஒரு இணக்கங்கள் தான் ஒரு காலத்துல இருந்து இருந்துச்சு. இந்த அரசாங்கத்தோட சண்டை, அரசின் சார்பு பொலிட்டிக்கல் ரீதியான சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாக்கப்படும் போதுதான் இந்த இஷ்யூ வந்து பெருசா உருவெடுக்குது. அந்த எடுக்கும் போது அதோட பிரச்சனை வந்து பெரிய ஒரு பூதகமாக மாறுது. அப்ப நீங்க ஒரு ரூல்ஸ்ன்றதை ஃபாலோ பண்றதுக்கான காரணம் எதுக்கு? நீங்க கேட்ட கேள்வியான பதிலே அதான். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது எதுனா, நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க, இருந்தாலும் சரிதான், நான் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதனால தேவையா இல்லாம தவறான மனிதர்கள் உள்ள வந்து சண்டையும் பிரச்சனையும் உருவாக்கிடக் கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் உருவாக்கக்கூடிய ஒரு வேல். சோ அப்ப நீங்க இந்த பர்மிஷன் ப்ராசஸை கிரியேட் பண்ணணும். ஆனா இங்க பிரச்சனை என்ன, நான் பெரியவனா நீ பெரியவனான்ற பிரச்சனை இருக்கு. இது ஏன் ஊரு ஏன் நாடுன்ற பிரச்சனை இருக்கு. அப்ப நான் அத்துமீறிதான் வருவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். இப்ப நீங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்னு ஒண்ணு வைக்கிறாங்க நம்ம ஊர்ல, ஒரு பெரிய மாதிரி சொல்றேன்னா இதற்குள்ள பண்ணிக்கோங்கன்றாங்க. ஆனா அவங்க அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பப்ளிக் அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. பல பேருக்கு தெரியும் நினைப்பாங்க, வேணுட்டே பண்ண மாட்டாங்க, பப்ளிக் அட்டென்ஷன் கிடைக்கணும்னு பண்ணுவாங்க. அப்படி பண்றது மூலியமா பல பேருக்கு நான் எதுக்காக போராடுறேன்னு தெரியும். இங்க இருந்து 50 பேரை தாண்டி 5 லட்சம் பேருக்கு தெரியணும்னு பண்ணுவாங்க. அதன் மூலியமா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க இல்லையா? இதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இடமும். இதை ராணுவ வீரர்கள் பண்றாங்கன்றதான் ரொம்ப பெரிய விஷயம். இங்க என்ன பிரச்சனையாக நீங்க பார்க்கப்படுதுன்னா, சரி உன் பார்டருக்குள்ள நீ கண்ணி வெடி வச்சுக்கிற, அதை வச்சுக்கிற, இதை வச்சுக்கிற, அதெல்லாம் ஓகே. இது சாதாரணமான ஒரு எல்லை பகுதியாக இருக்கும்போது யார் வேணாலும் பயணிக்கலாம்னு இருக்கும்போது ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வராது, அவர் அதை மிதித்திருந்தாருன்னா நீ ஆப்போசிட் பண்ணக்கூடியது தீவிரவாதியாகவோ அல்லது ராணுவ வீரர்களையோ ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மளே அச்சுறுத்துவதாக வரவங்களுக்காக நீ பண்ற சரி. இது சாதா மனிதர்களை கொலை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்கதான் கண்டனங்கள் எழுப்பப்படுது. இது ரொம்ப பெருசா பேசப்பட்டு 2 நாடுகளுக்குள்ள ஒரு போர் பதட்டங்களை உருவாக்க ஆரம்பிக்குது. இது இப்படியே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியாக, அது வந்து ஆக்சுவலி வந்து அரசர் ஆட்சி தான். தாய்லாந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே அரசர் ஆட்சி தான். பட் இருந்தாலும் அங்கேயும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. இங்க எப்படி நரேந்திர மோடி இருக்காங்களோ அங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அதுவும் ஒரு விமன் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஒரு 37 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு யங் பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுல இருக்காங்கன்றதெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லா மனிதர்களுக்கும் அமைஞ்சிராது. ஆனா இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு அது வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள இப்ப மாற்றப்படுறாங்க. ஏன்னா இவர்கள் இதை சார்ந்த ஒரு விஷயங்கள்ல பேசுறாங்க. பேசக்கூடிய இடத்துல வந்து அவர்கள் சொல்லும் போது, வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவர்கள் ராணுவத்தை கொஞ்சம் தரவுறவாக பேசிட்டாங்க. தாய்லாந்து நாட்டு ராணுவத்தை பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இப்படி இருந்திருக்க கூடாது, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. சோ அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இவர்களை அந்த தாய்லாந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய பூகம்பத்து. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, மாப்பிள்ள தண்ணி கேட்டா இருப்பா, சொம்புல தண்ணி கேட்டா இருப்பா, சொம்பு இருந்தாதான் தாலி கேட்டா இருப்பா, தங்கத்துல சொம்பு கேட்டா இருப்பான்னு சொல்லி நிக்கிற கதை தான் இந்த கதை. சோ எப்பவுமே எதிர்ப்புகள்ன்றது பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய இடத்துல எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணப்படும். சோ அப்படி கிரியேட் பண்ணப்படும். எப்பவுமே இந்த உலகத்துல பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் நல்லது சொல்றதுதான் பிரச்சனை, கெட்டது சொன்னா அவன் சூப்பர். இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க, இல்லப்பா நீ பண்ணிருக்கிறது தவறு, கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா நான் கெட்டவன். என்ன நடந்துற போது பாத்துக்கலாம் விடுவா அப்படின்னு அவன் பக்கத்துல நிக்கிறவன் நல்லவன். அப்படிதான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனையும் கிட்டத்தட்ட அதே இதுதான். சோ இப்படி எல்லாம் இருந்தா தவிர்த்திருக்கலாமோ, இவர்களுக்கு அந்த பிரச்சனை வராம இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, இது பார்டர் தானே, எதுக்கு பர்மிஷன் இல்லாம உள்ள, அந்த மாதிரியான ஒரு சில ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இங்கதான் இவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் இந்த நாட்டுகளுக்குள்ள பதற்றத்தை ஏற்படுது. 2 பேரும் சுட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுட ஆரம்பிக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி போய் ஒளியிறாங்க. எங்கெங்கெல்லாம் சிமெண்ட் கல்லு, எங்கெங்கெல்லாம் குண்டு அதுக்குள்ள உள்ள போய் ஒளியிறாங்க. இப்ப அந்த 2 நாட்கள் எல்லைகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களையும் எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி கேம்புக்கு போகணுன்றாங்க. ரெஸ்கியூக்கான மெட்டீரியல் வருது, ரிலீஃப்கான ப்ராடக்ட் வருது, இனிமே தேவையான அத்தியாவசியங்கள் வருது. இது இப்படி ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குறாங்க. இது இப்ப எங்க போகுது? இப்ப 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை, இவங்க இந்த 2 நாடும் யார சப்போர்ட்டிவ்காக ஹெல்ப் கூப்பிடுறாங்கன்னு போகும். இப்ப எப்படி நீங்க வந்து நம்ம ரீசெண்டான அந்த போர்ல நம்ம பார்த்தோமோ, சோ அதே ப்ராப்ளம் இங்க கொண்டு வருவாங்க. அதே கேள்வியும் அதுதாங்க சார். இப்போ 2 நாடும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது 2 நாடுகளுக்குள்ளதான் போர் நடக்குது, இன்னும் உலக போரா மாறல. ஆனா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கம்போடியாவுக்கு சப்போர்ட் நீங்களே சொன்னீங்க, சீனா வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இங்க தாய்லாந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் நட்புறவோட இருக்கு, முக்கியமா அமெரிக்கா சொல்லலாம். இப்ப இந்த 2 நாடுகளுடைய பிரச்சனை உலக போரா மாறுமா?
இங்க அந்த கேள்விக்காக தான் நம்மளும் இப்ப இணைஞ்சிருக்கோம். என்னன்னா, என்னைக்குமே உலக போர் நடக்கக்கூடாதுன்றதான் நினைக்கிறோம். அது இந்தியாவுக்குள்ள வரும்போது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு நடந்த நீங்க இந்த பிரச்சனையிலயும் நம்ம இஸ்ரேலுக்கான போர்லயும் நம்ம அதே விஷயத்தை தான் நம்ம நினைச்சோம். சோ இங்க மூன்றாவதாக இந்த இடத்துலயும் அந்த மாதிரி நடக்கும்போது பல இடங்கள் பல விஷயங்கள் பாதிக்கப்படும். சோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இங்க இருந்தா சீன அரசாங்கம் வர்றதுக்கும் இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கவங்க சப்போர்ட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை வந்து உலக அரசியலா மாறும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக மோத முடியாம மறைமுகமாக இந்த மோதலுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அதை தாண்டி தாய்லாந்தை ஒட்டி கம்போடியாவை ஒட்டி வரக்கூடிய நாடுகள்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க வந்து இந்தியாவை கிராஸ் பண்ணாம நீங்க தாய்லாந்துக்குள்ள போக முடியாது. கடல் வழியாக பயணிக்கும் போதும் சரி, நீங்க வான்வெளியாக பயணிக்கும் போதும் சரி. அப்ப இந்தியாவுக்குள்ள இருந்து பிரச்சனை, வெளியில ஒரு பெரிய பூதகரம் இருக்கு, அந்த பக்கம் மலேசியா இருக்கு. எல்லா கண்ட்ரிஸுமே கிட்டத்தட்ட சவுத் ஏஷியாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கிடும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்றது தான் இது. இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை தான். இதை சரியா தீர்வு காண்றது மூலியமாக ஒரு ஒரு வாய்ப்புகள் உருவாகும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மனிதம்னா என்னங்க? ஒரு ஒரு இந்து கோவில்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றாக வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இடம் மதமாக இருக்கும். ஒரு ஒரு இஸ்லாமியர் கோவில்ல போய் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்து மதத்தினை சார்ந்தவர் போய் அங்க போய் அந்த மந்திரிச்சுட்டு வர்றது ஒரு 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 இதுவாக இருக்கும். இதுதான் வந்து நல்லிணக்கமாக மதங்களை கடந்து மனிதம் போற்றும் ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே உருவாகணும்ன்றது நம்ம எண்ணம். ஆனா யாரோ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஈகோவும் இன்டென்ஷனும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை சாகடிக்குது. இங்க வந்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப 2 நாடும் வந்து போர், அந்த சண்டைன்ற விஷயம் எதுக்காக வந்ததுன்னா எல்லை பிரச்சனையும் தாண்டி ஒரு மத பிரச்சனையும் சொல்லலாம். அங்க கோயில் இருக்கு, அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம் என்று 2 நாடும் சொல்றாங்க. அப்ப அந்த கோயில கடவுள் இருக்காரு, அதனால எங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. ஆனா 2 நாட்டுக்கு இடையே பிரச்சனை வரும்போது அப்ப அந்த கடவுள் இல்லையே. அப்ப இது அவங்க உணர்ந்திருக்கலாம்ல. அந்த கோயில் தான் பிரச்சனைனா அங்க கடவுள் இல்லை, இருந்திருந்தா அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இங்க கோவில், கடவுள், வாழ்க்கை இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை வந்து ஒரு மனுஷன் நல்லவனாக்கணுமே தவிர கெட்டவனாக்க கூடாது. கடவுள் இருக்கிறான்றதை நீங்க நிரூபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது. பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நீ சரியானவனா தப்பானவனான்னு உன்னால ஜட்ஜே பண்ணிக்க முடியாது. அதனால அது வந்து ஒரு பெரிய வேட்கை சார்ந்து போறது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் ஒரு அதாவது கடவுள் நீங்க கும்பிடும் போது என்ன சொல்லி தராங்க? யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத, உனக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அந்த பவரும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த கேள்வி தீங்கும் நினைக்காத அந்த கோயில் அந்த பிரச்சனை நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லுது. நீ வந்து நீ கோவிலுக்குள்ள வந்த உடனே செருப்புகளை கழட்டி விட்டுட்டு வா அப்படின்னா செருப்பு இல்லாதவனும் செருப்பு இருக்கிறவனும் உள்ள வந்த உடனே ஒரே ஆளா அவனுடைய பாதம் தரையில தான் படுது. கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனோட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கோவில்கள் வந்து பணம் சார்ந்து ஆக்க ஆரம்பிச்சு பெரிய ஆட்களுக்கும் பணம் வசதி வாழ்க்கை இருக்கிறவனுக்கும் ஒரு சிறப்பு தரிசனங்களோ சாதா மனிதர்களுக்கு இல்லைன்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒரு காலத்துல கோவில்களும் இந்த கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்ட காரணமே அதுதான். கோவில்கள்லாம் அப்படியே மூடி வச்ச பெரிய இடமா இருக்காது, ஓப்பனா எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு அமைப்புகளை தான் ஒரு காலத்துல இருந்து இருந்துட்டு இருந்தது, வழிபட்ட ஒரு இடங்களாக இருந்தது. நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய நம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய ஒரு தளம் தான் கோவிலாக பாக்குறோம். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அந்த பதில் நீங்க சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் நமக்கு மேல இருக்கக்கூடியவர் இருக்காரு நீங்க நம்புற வரைக்கும் தான் இந்த உலகத்துல நீங்க தப்பு பண்ணாம இருப்பீங்க. இல்ல அப்படின்னா அந்த தவறுக்கு மிக முழுக்க இதுவும் இருப்பீங்க. நான் என்ன நினைப்பேன்னா, நீங்க அப்பா அம்மாவை கடவுளாக நினைச்சிட்டீங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நீங்க அப்பா அம்மாவே நீங்க வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்ன போது உங்களுக்கு மேல ஏதோ ஒரு பவர் இருக்குன்ற நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை, உன்னைய நல்வழிப்படுத்துது அப்படின்னா. சோ அந்த எண்ணத்திற்குள்ளதான் இருக்கும். இங்க கோவில் யார் கட்டினாங்க, யார் பண்ணாங்க, எதற்காக உருவாக்குனாங்கன்னு இல்ல, எங்க இருந்தாலும் எந்த இடம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை அது போட்டுதா இல்லையான்றதான். இங்க நீங்க பாபர் மசூதியை வந்து நீங்க ப்ராப்ளம் வந்தப்ப பிரச்சனையும் அதே விஷயத்தை நோக்கிதான் நகர ஆரம்பிச்சது. இங்க யாரு, ராமர் இருந்தாரா, இவர் இருந்தாரா இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை போயிட்டே இருந்தது. கடைசியாக இது ராமருக்காக அந்த இடம் கோவில் கட்டும் போது, அயோத்தியில் அந்த கோவில் கட்டும் பொழுது அதை இஸ்லாமியர்கள் ஒப்புக்கொள்றதுதான் இந்த உலகத்தோட முக்கியமான நல்லிணக்கமாக நான் பாக்குறேன். கோவில் கட்டுறது இல்லைங்க வெற்றி. அந்த கோவில் கட்டுவதற்கு இதற்கப்புறமும் எந்த பிரச்சனை வேணா, யாரோட உசுரும் போக வேணா, யாரோ ஒரு கடவுள் சாமி அங்க இருந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் உண்மையான வெற்றி. அப்ப இந்த 2 நாடு அப்படி நினைக்கல சார். அப்ப வந்து என்னங்க நினைக்கிறதுக்கான நேரம் உருவாகணும். எந்த பிரச்சனையுமே வந்து ஒரே நல்ல சொல்யூஷன் வராது. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுற மாதிரி அந்த பக்குவத்திற்குள்ள அவர்கள் வரணும். அதைத்தான் நான் எடுக்கும் போதே இந்த இன்டர்வியூல ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க கோவத்துல இருக்கும் போது நல்லவன் சொல்ற எந்த வாக்குமே அவர்கள் காதுல விழாது. அதை அனுபவிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டுமே நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் சொல்றது நல்லதுன்னு தெரியும்.
ஓகே சார். அதற்கான நேரம் அமையும் போது தானா மாறும். ஓகே, என்னோட கடைசி கேள்வி சார். அதாவது உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் நானா போய் தலை விடுவேன்னு சொல்ற ஒரு நாடுனா அமெரிக்கா நாடு. இன்டர்நேஷனல் பஞ்சாயத்து லீடர்ஸ் அவரு. இப்ப இந்த நாடு 2 நாடு பிரச்சனை நடக்கும் போது உள்ள அமெரிக்காவோட தலையீடு இருக்குமா? வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க தலையிடுற நாடுன்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தலையிடக்கூடிய அதிகாரின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த கேள்வி அப்படிதான் தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவோட பேரை வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தான் ஆட்சி செஞ்சாங்க. இவ்வளவு பேர் டெய்லி ஒரு நியூஸ்ல அமெரிக்கா பேரை யாரும் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி உள்ள வந்தாங்க, பூந்துக்கிட்டாங்க, இதை பண்ணாங்கலாம் இல்ல. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் நடக்கும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பெயர் அந்த உள்ள வந்ததுல தான் அந்த பெயர் வராத பத்திரிகையில, பெயர் வராத இதுல, பெயர் வராத செய்தியில ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்க. ஏன்னா அவர்கள் யாருன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். நேரடியாக அமெரிக்காவோட பகை செய்வதற்காகவும் போர் தொடுப்பதற்கும் யாரும் இல்லாத பட்சத்துல யாரோ ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு நான் யாருன்னு காமிச்சு நான் லீடர்னு உட்கார சீட்ல இருக்கணும்னு நினைக்கிறத ட்ரம்ப் அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அவன் நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களும் இதுலயும் அவங்க அப்படியே பார்த்துக்க ஆரம்பிச்சு இவர்கள் இந்த வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அமெரிக்கா இன்னும் முன்னேற வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. ஒரு பழைய காலத்துல இருந்து அமெரிக்கா அதெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு அமெரிக்கா இந்த லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க அதை கோட்டை விட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கான எண்ணமே அமெரிக்காவா தான் இருக்காது. அது மாறும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணமா. இதுக்கிடையில அமெரிக்கா வருமா? வர வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் ஆனா அது போக போகதான் தெரியும். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பேசும். மகிழ்ச்சி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.